ஒரு வழியா நமக்கு ஃபேவரட்டான மார்வல் ஜாம்பி சீரிஸா வரப்போகுது. டேய் மார்வலு எத்தன நாளாடா இந்த மாரி யோசிச்சு வச்சிருந்த? இந்த மாரி ஒரு ட்ரெய்லர் குடுக்கணும்னு, சீரிஸ் குடுக்கணும்னு. நானும் ரொம்ப நாளா எதிர்பார்த்துருந்தேன். வாட் இஃப் சீசன் 3ல அந்த எபிசோடுக்கு அப்புறம் வருமா வருமா? வராதா வராதுன்னு. நான் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி படம் சும்மா செம்மையா இருக்குது. ட்ரெய்லரே சூப்பரா இருக்குது. ஆனா படம்னு எப்படி இருக்க போகுது பார்த்துக்கோங்க. இன்னும் அதில மொத்தமா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரேக் டவுன் பண்ணிடலாமா? வாங்க போலாம். இந்த ஆஃபீஸா இந்த ட்ரெய்லர்ல என்ன சொல்ல வராங்கன்னா, மொத்தமா இந்த வாட் இஃப் சீசன் 3லேருந்து தான் கன்டின்யூ ஆகுது. அதில மெயின் கேரக்டர் பார்த்தா அதில நம்ம ஒரு நமக்கு பிடிச்ச பிளேடு, ஸ்கார்லெட் விட்ச்சு, அப்புறம் தாரு, அப்புறம் நம்ம ஹாக்காய் கூட ட்ரைனிங் எடுத்த அந்த குட்டி பொண்ணு, அப்புறம் வந்து பிளேட் லைட்டுக்கு பதிலா மூன் நைட்டுக்கும் புதுசா கேரக்டர் வருது. அதோட நம்ம ஆண்ட்மேனோட மாமா தான் அந்த மொத குவாண்டம்லேருந்து இந்த வைரஸ் எடுத்துன்னு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அட்டாக்கே நம்ம இது ஆண்ட்மேனுக்கு தான் அட்டாக்கு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிச்சு. அது தடுக்க வந்து நம்ம அவெஞ்சர்ஸும் தடுக்க வரலான்றதுக்குள்ள மொத்தமாக கதையை முடிச்சிட்டாங்க ஒரே செகண்டில். அதுலேருந்து நம்ம பிளாக் பேந்தர் மட்டும் தப்பிச்சு வந்திருப்போம். ஆனால் விஷன் வந்து நம்ம பிளாக் பேந்தரும் கடத்தி வச்சிருந்து அவர் காலை வெட்டி நம்ம ஸ்கார்லெட் வாண்டாவுக்கு தீனியாக போட்டிருப்பாங்க. இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பிளாக் பேந்தருக்கு வந்து ஒரு கால் இருக்காது. இவங்க வந்து யார் கூட சண்டை போட போகிறாங்கன்னா தேனோஸ் கூட தான். அது அங்கே தான் வந்து நம்ம வாண்டாவும் இருக்காங்க. வாண்டா வந்து இப்போ மொத்த உலகத்தையும் டேக் ஓவர் பண்ண போகிறாங்க. இந்த ஷாட் இன்னும் எக்கச்சக்கமான ட்ரைலர்லாம் இருக்குது. நமக்கு பிடிச்ச மிஸ் மார்வல் கேரக்டரெல்லாம் பார்த்துருப்போம். நீங்கள் ஒரே ஒரு படம் தான் வந்திருக்கும். அந்த கேரக்டர் இந்த இதில் நடிக்க போகிறாங்களாம். அதோட இந்த ஷாட்டில் ஓடி போகிறவங்க யாருன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வேறு யாரும் இல்லைனா நம்ம ஷாங்ஷியோ கேரக்டர் நடித்தா நம்ம ஷாங்ஷியும், அதோட நம்ம அவர் கேர்ள் ஃப்ரெண்டு கிட் அவங்க தான் நடிக்க போகிறாங்க. அதில் இது இன்னும் 10 ரிங்ஸும் வேறு யூஸ் பண்ணி அதை நம்ம அவர் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 10 ரிங்ஸ் வச்சு எப்படி சண்டை போடணுன்னு. இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ப்ரிசம்லேருந்து அப்படி இந்த கடல் கடிக்கிற ப்ரிசம்லேருந்து வருவாங்க. அந்த ஷாட் வந்து பயங்கரமாக வந்திருக்கும். இன்னும் நிறைய பேர் கேரக்டருக்கு போனாங்க. இவங்க இதெல்லாம் எதிர்த்து நிற்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்டர்போல்ட்ஸ் தான். எலினாவும், அப்புறம் ரெட் கார்டியனு, அப்புறம் நம்ம மிஸ் மார்வலு, அப்புறம் இவங்க ஷாங்ஷி, இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அதுவும் நம்பரும் எவ்வளோ பெரிய ஆள், அவருக்கெல்லாம் நிற்க கூட முடியாத கடலில் இருக்கிறவன் அவனை போய் ஜாம்பியை மாற்றி விட்ருக்காங்க. அவன் சும்மாவே ஆடுவான். இதில் வேறு ஜாம்பியாகவே இருக்கிறான். சொல்லவா வேணாம், சும்மா பிரித்து மேய்ஞ்சிருவான். அதில் கடலில் இருக்கிற அவெஞ்சர்ஸே அடித்து வச்சிருக்க அந்த ப்ரிசமில் இன்னும் எத்தனை பயங்கரமான வில்லன்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களெல்லாம் அடித்து வச்சு இந்த ப்ரிசமில் இன்னும் எத்தனை வில்லன்ஸ்லாம் இருக்காங்களோ அவங்களால சமாளிக்க முடியுமா அப்படின்னு எனக்கே டவுட் ஆகுது. ஏன் அப்படி தான் காட்ட போகிறாங்களோ தெரியல. நம்ம ட்ரைலர்லாம் உங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட அந்த ஸ்பைடர்மேன் அந்த ஜாம்பி தலையால் பிச்சு எடுக்கும்போது இருக்கிற சீன்லாம் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாம் செத்து போனவங்க தானே, உயிரோடு இருக்கிறவங்கள தானே கொல்லக்கூடாது. ஆனால் நம்ம ஜாம்பிஸ் அவங்க செத்து போனவங்க. அதோட ஹல்க் இந்த ட்ரைலரில் வந்து முக்கியமாக ஜாம்பியில் நிறைய காட்டவே இல்லை. ஒருவேளை அந்த ஹல்க் வந்து ஜாம்பி அபாமினேஷனை மாற்றிருப்பாள வாண்டா. ஆமாங்க, எனக்கு இந்த ஷாட்டில் பார்க்கும்போது நம்ம ஹல்க்கு தான் ஒருவேளை நம்ம வாண்டா வந்து ஸ்கார்லெட் அபாமினேஷனை மாற்றிருப்பாளோன்னு ஒரு சந்தேகம் வருது. உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அதோட நம்ம தார் வந்து நம்ம வாண்டாவை எதிர்த்து அதுவும் ஒன்று முடிஞ்சால் என்கிட்ட மோதி பாருன்ற மாதிரி 1 ஃபைட் நிற்கிறாரு. ஒரு வேளை நம்ம வாண்டாவும் நம்ம தாரை ஃபைட் சீக்கிரத்தில் மாற்றிட்டு போகலான்னு ஒரு சந்தேகம், மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி மாற்றிட்டு போகலான்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அதோட நமக்கு பிடிச்ச இன்னொரு பிளேடு, மூன் நைட் பிளேடு, அது வந்து ஃபைட் சீன்லாம் பயங்கரமாக இருக்கும். அதுவும் அந்த ஃபைட்டில் வந்து சறுக்குன்னு ஒரே செகண்ட் கூட இல்லை வெட்டி போட்டுருவான் நம்ம ரெட் கார்டியனு. இல்லைனாலாம் பார்த்து வாவ் சூப்பர்ரா, எப்பா இவனை மாதிரி ஒரு ஆள் வேணும்டா அப்படின்ட்டு நிறைய மாதிரி தான் சீன் வந்துச்சு. ஆனால் இப்படி அனிமேஷனில் காட்டி என்ன பிரயோஜனம்? லைவ் ஆக்ஷன் ஒரு படம் கொடுப்பாருன்னு நினச்சா அது கேள்விக்குறியாக தான் இருக்குது. பார்ப்போம், இதுக்கப்புறம் வர சீன்லேயாச்சும் நமக்கு பிளேடுக்கு ஒரு தனி படம் கொடுப்பாங்களா மாட்டாங்களான்றதை பார்த்துடலாம். உங்களுக்கு தெரிஞ்ச இந்த ஜாம்பி இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே பாய்.